அன்பு, இந்த மூன்றெழுத்திற்கு எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா? அதைத்தான் திருவள்ளுவரை தனது குறளில் சொன்னார். அன்புடைமை என்ற 8வது அதிகாரத்திலே 71வது குறளாக, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். இந்த தாழ் என்பது தாழ்பால். அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது தாழ்பால் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா கிடையாது நண்பர்களே. அன்பை மிஞ்சியது எதுவும் கிடையாது. அன்பு என்றால் பாசம், அன்பு என்றால் நேசம், அன்பு என்றால் காதல், அன்பு என்றால் நட்பு, அன்பு என்றால் பிரியம், அன்பு என்றால் இரக்கம், அன்பு என்றால் கருணை, அன்பு என்றால் பரிவு. அந்த அன்பேதான் கடவுள். பெற்றோர் மேல் வைப்பது பாசம், உடன் பிறந்தவர்கள் மேல் வைப்பது நேசம், கட்டிய மனையாள் மேல் வைப்பது காதல், பெற்ற குழந்தைகள் மேல் வைப்பது பிரியம், நண்பர்கள் மேல் வைப்பதோ நட்பு, சுற்றத்தின் மேல் வைப்பது இரக்கம், ஏழை எளியவர்களின் மேல் வைப்பது கருணை, பகைவர்கள் மேல் காட்டுவது பரிவு. இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருந்தால் நீதான் கடவுள். கடவுள் என்றால் கட பிளஸ் உள், அதாவது உள்ளத்தை கடந்தவன் என்று கூறுவார்கள். இத்தனை உள்ளங்களையும், அதாவது பெற்றோர், உடன் பிறந்தோர், மனையாள், பெற்ற பிள்ளைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர், பகைவர்கள் அனைவருடைய உள்ளத்தையும் நீ அன்பினால் கட்டி போட்டிருந்தால், அன்பினால் கடந்திருந்தால் அந்த அன்புதான் நீதான் கடவுள். எனவே நண்பா, அனைவரையும் அன்பு செய்ய கற்றுக்கொள். வணக்கம்.